பற்றற்ற நீரதிலே பாசி படர்ந்தாற்போல் உற்றுற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீரவில்லை. உற்றுற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீர்ந்த கால் பற்றற்ற நீராகும் பாசியது என் கண்ணம்மா. பாசியது வேறாமல். பற்று இல்லாத நீரில் பாசி எப்படி படிஞ்சு போயிருக்குதோ, ஆன்மான்றது எந்த பற்றும் கிடையாது. அது இப்படி தான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் எந்த விதமான வடிவமும் இல்லாத ஒரு பொருளுக்கு நம்மளோட ஆணவம் கண்மம் மாயைன்ற பாசி மூடி போய் கிடக்குதான். அதை மூடி இருக்கிற பாசியை போய் தண்ணியில் போய் நான் ஊற்றி எவ்வளோதான் ஊற்று பார்த்தாலும் உள்ளகிற தண்ணி ஒரு நாளும் தெரியாத மாதிரி நம்மளோட கண்ணை நம்மளோட ஆன்மாவை மறைச்சிக்கிற இந்த 3 பொருள் இருக்கிற வரைக்கும் நம்மளோட சுயஸ்வரூபமான நான் அவனாக இருக்கிற நான் ஆன்மான்றதை ஒரு நாளும் அறிய முடியாது. எப்பப்போ அறிவேன்னா அந்த எது மூடி இருக்குதோ அந்த பாசியெல்லாம் என்னைக்கு விலகுதோ அன்னைக்கு தண்ணி இருக்குது. தண்ணி இருக்கிறதுல சாதாரணமாக ஜொலிக்காது. ஆனால் அதே தண்ணியில் சூரியனோட கதிர்கள் பட்டால் அந்த சூரியன் எப்படி பிரதிபலிப்பானோ, எவ்வளோ வெளிச்சம் இருக்குமோ, எவ்வளோ கண்ணு கூசுமோ, அதே ஒரு விஷயம் நம்ம பிடிச்சி வச்சுக்கிற அந்த தண்ணியிலையும் நடக்கும். அப்படியே ஜொலிக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த மறைப்பொருளெல்லாம் நீங்கினால் இறைவன் எப்படி இருக்கிறானோ, தான் ஆன்மா சுயஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு தெரியுன்னா, இந்த கர்மாவெல்லாம் நம்ம அழிச்சிட்டு அது என்றைக்கு சுத்தமாகுதோ அன்றைக்கி தான் நான் யாருன்றது தெரியும். அப்போது பாசி எப்படி தண்ணியை மறைச்சுனுக்குதோ கர்மா நம்மளை மறைச்சுனுக்குது. நான் யாருன்னு அறியணும்னா இந்த 3 பொருளையும் நான் விலக்கி எப்போ வைக்கிறேனோ அன்றைக்கி நான் யாருன்றது தெரியும். தங்காயம் தோன்றாமல் சாணகளை கொள்ளை கட்டி வெங்காய நாற்றி விட்டு வெகுநாளாய் காற்றிருந்தேன். வெங்காயம் தின்னாமல் மேற்றோலை தின்னலோ தங்காயம் தோணாமல் என் கண்ணம்மா சாகிரண்டி சாகாமல். ஆசை உடல் மறந்து ஆன்மாவை அறிய முடியுமா அப்படின்றது தான் இதை கேள்வி கேட்குறாரு. ஆசையெல்லாம் அழிஞ்சிட்டு உடலை மறந்துட்டு ஆன்மான்றதை என்னால் அறிய முடியுமா அப்படின்னா அறிய முடியும்பா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உரிக்க வெங்காயம் வரா மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இந்த உடலும் இந்த உடல் சார்ந்த தேவைகளையுமே பூர்த்தி பண்ணிக்கினேன் இதுலேயே காலம் போயினுக்குது. அது ஒரு நாளும் தன்னோட சுயத்தை அது காட்டுறதே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தங்காயம் தோன்றாமல் சாணகளை கொள்ளை கட்டி அப்படின்றாரு. தங்காயம் எப்பவுமே நிலையான ஒரு பொருள் உனக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை நீ பார்க்காம மேல் தோலை தின்றல்லோ, உள்ள ஒரு பொருள் உட்காந்துக்குது, அதுக்கு அடிவு இல்லை முடிவு இல்லை, எப்போவுமே நிரந்தரமான ஒரு பொருள் உள்ளக்குது. ஆனால் ஒரு நாளும் என்னால் அதை அறிய முடியாமல் இந்த மேல் தோலான இந்த உடலையே இந்த உடல் சார்ந்த வாழ்வையே இந்த மனம் நினைக்கிறதையே ஈடுபடுத்தி எப்படி வெங்காயம் ஒன்றுமில்லாத போகுமோ அதேமாதிரி நானும் ஒன்றும் இல்லாமல் ஒரு நாள் ஆகிறேன். உள்ள ஒரு பொருள் உண்மை பொருள் இருக்குது. அதை அறிஞ்சால் வெந்த பானை எப்படி அறிவில்லாமல் இன்னொரு பிறவிக்கு போகாமல் இருக்குமோ அந்த மாதிரி நம்மளோட ஆன்மாக்கும் பிறவி இல்லாத ஒரு நிலை கிடைக்கும். அதுக்கு வெங்காயமான இந்த உடலை விட்டுடுப்பா, உள்ள ஒன்று தங்காயமாகவே இருக்குது. அதில் தங்காயம்னா என்னது, பொண்ணை போல் அது மாற்று மறு இல்லாமல் சுயமாக இருக்குது. அதை எப்படி அறியணுமா, மூக்கால் அரும்பு எடுத்து மூவீரனாய் தான் தூக்கி நாக்கால் வலைபரப்பி நார் சதுர வீடு கட்டி. நாக்கால் வலைபரப்பி நார் சதுர வீட்டினுள்ளே மூக்காலை காணாமல் என் கண்ணம்மா முழுதும் தவிக்கிறண்டி. மூக்கால் அரும்பு எடுத்து மூவிரண்டாய் தான் தூக்கி நாக்கால் வலைபரப்பி நார் சதுர வீடு கட்டி. நார் சதுர வீடுனா என்ன வீடு, என்ன வீடு சாமி அது? 1000 வீடுக்குது. ஆனால் நமக்குள்ள 4 சதுரத்தில் ஒரு வீடுக்குதான். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம், ஆதாரம் ஓராரும் 51 அச்சரமும். புரியுதுங்களா? மூலாதாரம் 4 இதழ் தாமரை. அதை இங்கே இவர் சொல்கிறாரு, நார் சதுர வீடு கட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூலாதாரம் சுவாதிஷ்டானன்றது 6 இதழ் தாமரை, மணிப்பூரகன்றது 10 இதழ் தாமரை, அதுக்கு மேலே இருக்கிற அநாகதன்றது 16 இதழ் தாமரை, 12 இதழ் தாமரை, அதுக்கு மேலே விசுத்தின்றது 16 இதழ் தாமரை, ஆக்னைன்றது
3 இதழ் தாமரை. இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 51 அட்சரம். இதுதான். அப்போ இங்கே இவர் என்ன சொல்கிறாரு, 4 சதுர வீடு கட்டி எதை மூக்கால் அரும்பு எடுத்து நாக்கால் வலை பரப்பி இப்போ நாம் பண்ணினுங்கிற பாடம் அதுதான். அப்படி பண்ணால் என்ன ஆகும்பான்னா, நாக்கால் வலை பரப்பி 4 சதுர வீட்டினுள்ளே மூக்காலை காணாமல். அப்படி பண்ணாதான்ப்பா, அனலே இல்லை, அங்கே சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ஆனால் மூக்கால் அரும்பெடுத்து நாக்கால் வலை பரப்பி நீ பாடம் பண்ணால் என்ன ஆகுன்னா, அங்கே அக்னியானது மூலம். அந்த அக்னியை என்ன பண்ண, அந்த அக்னியை கொண்டு தான் நான் மேலேயே போக முடியும். நீ 4 சதுர வீட்டிலே நில்லாம அந்த பொருளே அங்கே நின்னா பயன் இல்லை. மூக்காலை காணாமல் என் கண்ணம்மா முழுதும் தவிக்கிறண்டி. அங்கே அனல் ஏறலையாம். அனல் ஏறினா என்ன ஆகும், அது என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணி உச்சிலையும் நம்ம புருவ மையத்துலேயும் அது தானாக வந்து நிற்கும். அப்போ தான் நமக்கு விடிவு விமோச்சனம் எல்லாம். கீழே இருக்கிற வரைக்கும் பயன் இல்லை. அது கீழவே ஏன் இருக்குதுன்னா அங்கே சூடு இல்லை. சூட்டின் மூலியமாக தான் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாற்றவே முடியும். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அதுதான் இங்கே சொல்ல வராரு. அப்போ இந்த வாசல்லாம் எங்கப்பா இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு, உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள், மச்சிக்கு மேலேறி வானுயிரம் தான் எடுத்து கச்சை வடம்பொரிய காயலூர் பாதையிலே வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசமானேனடி. உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசல் எதை சொல்கிறாரு அவரே, மூலாதாரம் சொல்கிறாரு. மச்சிக்கு மேலேறி வானுதிரம் தான் எடுத்து, இந்த பொருள் அங்கே போய் சேர்த்தா என்னாகுமா, வானுதிரம். நமக்கு உதிரம்னா என்னதே ரத்தம். அவர் அங்கே என்ன சொல்கிறாரு, வானுதிரம் தான் சேர்த்துன்னா இது மேலே போனால் அங்கேருந்து நமக்கு ஒரு அமிர்தம் சுரக்கும். அந்த அமிர்தம் சுரந்தா என்னாகும், கச்சை வடமுறிய காயலூர் பாதையில். இந்த காயலூர் பாதையானது இந்த உடம்பு எங்கே இருக்குதான், இடுப்புலையே இருந்த இந்த பொருள் மேலேறி நிற்கும். அது தெரியாமல் வச்சு மறந்தலோ என் கண்ணம்மா வகை மோசமான மேலே. இதை மேலே கொண்டு போக வழி தெரியாமல் அதை இங்கேயே வச்சு மறந்து போயிட்டேன். அதனால் என்னன்னது, வகை மோசம் ஆனேனடி. வகை மோசம் ஆனது, எல்லாருக்கும் வர சாவு எனக்கும் வந்துடுச்சு அப்படின்னு யார் சொல்கிறது, அழுகணி சித்தர் சொல்கிறாரு. அப்போது இதெல்லாம் பண்ணணும்னா என்னப்பா பண்ணணும் அப்படின்னா, அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி மந்திர தேரேறியல்லோ மான்வேட்டை ஆடுவதற்கு சந்திரரும் சூரியரும் தாம் போந்த காவனத்தே வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா மனம் மகிழ்ந்து பாரென்றோ. எதை பண்ணுமா, அந்தரத்தை வில்லாக்கணுமா. அந்தரமா என்னது, ஆகாயம். அதை வில்லாக்கணுமா, 5 எழுத்தை அம்பாக்கணுமா. சரி, இதை ரெண்டுத்தையும் வச்சு என்னப்பா பண்ணோம்னா, மந்திர தேரேறியதிலோ மான்வேட்டை ஆடுதற்கு. மான் தேர் பார்த்துருக்குறோம், யானை தேர் பார்த்துருக்குறோம், குதிரை தேர் பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, மந்திர தேர் ஏரியலோ. மந்திர தேர்னா என்னம்மா, மந்திர தேர் மூச்சா, மனசு. மந்திரம்னா என்னது, கண்ணால் பார்க்க முடியாது, மனசையும் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் கண்ணால் பார்க்க முடியாத அந்த தேர் மூலிமா நீ ஏற்பா. மந்திர தேர் மனசை கொண்டு தான் நீ எதையுமே சாதிக்க முடியும். இரவன் பாழா போன மனசு நம்ம புலம்புறோமே. இங்கே இவர் என்ன சொல்கிறாரு, நீ அதில் தாண்டா ஏறணும். அதுக்கு பேர் என்னது, மந்திர தேரேறியலோ மான் வேட்டை ஆடுவது. மான் வேட்டைன்னு என்ன சொன்னோம், கர்மா. மான்னாலே நான் மான் கன்று அப்படின்னா கர்மாவுக்கு பிறந்தோம். நம்ம எல்லாம் தப்பாக நினச்சிக்கிறோம், அப்பாவுக்கு பிறந்தோம் அம்மாவுக்கு பிறந்தோன்னு. உண்மையிலேயே நாமெல்லாம் யாருக்கு பிறந்தோம், கர்மாவுக்கு பிறந்தோம். அது இல்லைன்னா இவங்க நம்ம பெற்றுக்க மாட்டாங்க, அதை மூலமாக வச்சு பெற்றாங்க. அப்போ நம்ம உண்மையிலே யாருக்கு பிறந்தோம்னா கர்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் நாமெல்லாம். அதனால சொல்கிறாரு, இவ்வளையும் பண்ணி நான் எதுக்காக போகிறேன்னா, மான் வேட்டை ஆடுதல் அந்த கர்மாக்கெல்லாம் அழிக்கிறதுக்காக பயணம் பண்ணுறேன். ஆகாயத்தை அம்பா வளைக்கிறேன், இது வளைச்சிட்டு வில்லா வளைச்சிட்டு 5 எழுத்து அம்பாக்குறேன். எதில் மனம் என்ற தேரில் ஏறுறேன். எதுக்காகனா மான் வேட்டை ஆடுதற்கு. எதே கர்மாவெல்லாம் அழிக்கிறதுக்கு. கர்மாவெல்லாம் அழிச்சிருவா நீ அப்படின்னா அது எப்படியாப்பட்ட பாதை அப்படின்னா, நமசிவாய. இந்த 5 பொருள் தான், 5 பூதம் இருக்கு இல்லையா, 5 பூதம் 5 கரணம் எல்லாம் என்னதுன்னா பஞ்சபூதத்தோட சாட்சியாக இங்கே 5 பொருள் இருக்குது. புரியுதுங்களா? அதை தான் அவர் சொல்ல வர்றாரு.
அதை அம்பாக்கணும். அம்புனா என்னன்னா ஒரு குறிக்கோள், இதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டா அதை நோக்கியே போகணும். ஆனால் நம்ம கண்ணு ஒரு பக்கம் போகுது, காது இவர் பட்டினத்தார் சொல்கிறாரு, யாரா பூஜை பண்ணுறீங்க, யார் சாமி கும்பிட்றீங்க, போனீங்கன்னா கண்ணு ஒன்று கேட்டுனுக்குது பார்த்துனுக்குது, காது ஒன்று கேட்டுனுக்குது, வாய் ஒன்று பேசினுக்குது. இங்கே அப்படி தானே பின்னாடி பேசிக்கிறாங்க. இல்லை நம்ம ஏன் குரல் கொடுக்க போகிறோம்? அப்போ அஞ்சு விதமான தொழிலை பண்ணினுக்கிறோம். சொல்கிறாரு, அஞ்சையும் அம்பாக்கு 5 பொருளையும் ஒரே நோக்கத்தோடு பயணம் பண்ணு. நீ எதை நோக்கி போகிறியோ 5 பொருளும் அதே போகணும். எதே 5 எழுத்தை அம்பாக்கி அவ்வளோ இதுவாக இருக்கணுமா. அப்போது நீ எங்கே போகிற அப்படின்னா, சந்திரரும் சூரியனும் தாம் போந்த காவனத்து வந்து விளையாடியலோ என் கண்ணம்மா மனமகிழ்ந்து பாறையணும். சந்திரரும் சூரியரும் யாரை சொன்னாங்கன்னா, இந்த மூச்சை தான். மனமன்னன் தேரில் ஏறி மூச்சுன்ற பிடிச்சிக்கின கயிறை பிடிச்சிக்கின்னு அப்புறமா நான் விளையாடுறா, உனக்கு விஷயமெல்லாம் புரியுன்றத அவர் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போது சாட்சியாக இருக்கிற இந்த புலன்களை நாம் அடக்கி ஆளை கற்றுக்கணும். அது போகிற வழியில் நம்ம போனோம்னா நாம் விழக்கூடிய பாதை பாவம்ன்ற ரூட்டில் போய் தள்ளிவிடும் நம்மளை. அப்போ நம்ம முதல்ல லகான் மாதிரி குதிரை எப்படி அது போகிற வழியெல்லாம் போனோம்னா நம்மளை தூக்கி விசிரிச்சுட்டு போயிடும். ஆனால் அது கடிவாளம் என்கிட்ட இருந்தால் எப்படி அது கரெக்டாக நான் போகிற வழியெல்லாம் போகுமோ, அந்த மாதிரி இந்த பஞ்சபூதத்தையும் அதுக்கு சாட்சியாக இருக்கிற அந்த 5 புலனையும் நான் அடக்கி ஆண்டு என்னோடய இலக்கை நான் அடைஞ்சேன்னா விண்ணாகிய பதவி நிச்சயன்றதை அவர் அழகாக சொல்ல வர்றார்.